இனிமையான மாலை வணக்கம். என் பேர் பாலு. நான் சென்னையில் இருக்கேன். கைலை மாமணி சரவணன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நியர்லி ஒரு 10 இயர்ஸாக தெரியும். அவரோட நிறைய யாத்திரைகள் பயணம் பண்ணியிருக்கேன். ரொம்ப அற்புதமாக கைலாயெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு, பாபா கேவ் கூப்பிட்டு போயிருக்காரு, முக்திநாத் கேதார்நாத் கூப்பிட்டு போயிருக்காரு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு டூர் போகிற ஒரு இதே இருக்காது. இது அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். அதை நீங்கள் வந்து உணர்ந்தால் தான் தெரியும். இப்போ வந்து அமர்நாத் யாத்திரை வந்திருந்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சென்னையிலேருந்து டெல்லி டு ஸ்ரீநகர் வந்து அங்கேருந்து போய்ட்டு அமர்நாத் யாத்திரை பார்த்துருந்து அதுக்கப்புறம் வைஷ்ணவி தேவி போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு மேலே வந்து பைரவர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து எங்கே இருக்கோன்னா சிவகௌரி. இது வந்து இது பிளான்லேயே இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அதுதான் சரவணன். கைலை மாமணி சரவணன்னா அதான். திடீர்னு ஏதாவது கொண்டு தூக்கி போடுவார். ஸோ இங்கே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. அது நாங்கள் உணர்ந்ததை நீங்களும் வந்து உணருங்கன்னு தான் எங்களால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே எதுவும் சொல்லவில்லை. நீங்கள் எப்போவுமே வந்து யாத்திரை அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கைலை மாமணி சரவணன், திருச்சி உத்தமர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில் பார்த்திங்கன்னா தெரியும். அங்கே இருக்குது. அவர் ஒரு கோயிலும் கட்டியிருக்கிறாரு. ஸோ நம்ம கூடவே எப்பயும் இருப்பார். ஸோ யாத்திரைங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சரியான நபர் கிடைக்கிறது வந்து விஷயம். அதை வந்து நீங்கள் எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவங்க தான் நமக்கு சரியான நபர் அப்படிங்கிறது உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். அந்த உள்ளுணர்வை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட யாத்திரை நீங்கள் இந்த பிறவி எடுத்ததற்கான பலனை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். எல்லோரும் வாருங்கள், யாத்திரையில் கலந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வணக்கம். கைலை மாமணி சரவணனுக்கு கோடான கோடி நன்றிகள். நன்றி.